Hi students, welcome to the electricity class. I am your professor Dr. D. Silambarasan. போன ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம சிலபஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் புக்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்தோம். ஆட்டம்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கும், அப்புறம் சார்ஜ்னா என்ன, அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன, அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும் ரிப்பல்சிவாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் கூலும்ஸ் லா, அதுக்கப்புறம் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு உள்ளது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் அதை சுற்றி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். அந்த ரீஜியனுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. தமிழில் அழகான பேர் மின் புலம். ஸோ அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் அந்த அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் சுற்றி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். அதை தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ பை டெஃபினிஷன் எனி ரீஜியன் இன் விச் அன் எலக்ட்ரிக் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் a force is called an electric field. ஸோ இதெல்லாம் இது வந்து பேசிக், ரைட். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டர் குவான்டிட்டி. அது ஒரு டைரெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். எப்படி அது டைரெக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது சார்ஜர் பார்ட்டிக்கல். ஸோ அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ரெண்டு டைப்பு, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது எனர்ஜியை ரேடியேட் அவுட் பண்ணும். ஸோ அதனால் அவுட்வேர்ட்ஸில் போகும். நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அது டுவர்ட்ஸ் வரும். ஸோ அப்படியே அப்போ நம்ம டுவர்ட்னு பேசும்போது டைரெக்ஷன் வந்துடுது. ஸோ டைரெக்ஷன் வந்த உடனே இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எஃப். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ. ஸோ இதுதான் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. ஸோ அது டைரெக்ஷன் குவான்டிட்டி இ வெக்டர். ரைட்டா, அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ. அந்த சார்ஜோட மேக்னிடியூட் கியூ இன்ட்டு இ, ரைட். ஸோ இது பேசிக். ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதும்போது இன்டென்சிட்டின்னு வந்துட்டாலே மேக்னிடியூட் குவான்டிட்டி. ஸோ அது வந்து scalar quantity. So in the intensity of electric field E at a point is defined as the force per unit charge placed at that point. So if F is force experienced by a charge Q kept in the field of intensity E, then E is equal to F by Q. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணிக்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Q. ரைட்டா, இந்த ப்ளஸ் கியூவை போய் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற ரீஜியனில் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீஜியனில் அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் ஆல்ரெடி இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸை தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ. அதிலிருந்து இ எழுதணும்னா த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதணும்னா இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ. கியூ வந்து டினாமினேட்டரில் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் நியூட்டன் பெர் கூலும். எஃப் பை கியூ. எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், கியூ வந்து சார்ஜோட யூனிட் வந்து கூலும். ரைட், அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கு. இஃப் கியூ இஸ் பாசிட்டிவ் த டைரக்ஷன் ஆஃப் எஃப் இஸ் the same as that of E. If Q is negative, the direction of F force is opposite to that of E. ரைட்டா, ஸோ Q பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா the direction of ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரெக்ஷனில் இருக்கும், சேம் டைரெக்ஷனில் இருக்கும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ரைட், இது ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு டைப் ஆஃப் சார்ஜ், ப்ளஸ் மைனஸு. ஸோ ப்ளஸ் ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேருந்து எனர்ஜி ரேடியேட் அவுட் ஆகும். ஸோ எப்போயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம பேசும்போதே பாசிட்டிவ் கிவ்ஸ் எனர்ஜின்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி கிவ்ஸ்னாலே அவுட்வர்ட்ஸ், அதுலேருந்து வெளியே வர்றது. நெகட்டிவ் அக்செப்ட்ஸ் எனர்ஜி. நெகட்டிவ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணோம், அதனால் டுவர்ட்ஸ் ஆற மார்க்கு போட்டுருவோம். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ரெண்டாவது பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் இன்னொரு ப்ளஸ் சார்ஜ், ரெண்டு ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ அதை அந்த டயக்ராம் மூலமாக காட்டியிருக்கோம். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸாக இருந்தால் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். அதை இந்த டயக்ராமாக சிம்பலிக்காக காட்டியிருக்கோம். ரைட், அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பாயிண்ட் சார்ஜ். ஸோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சிம்பிளாக இருக்கும்போது அதை வந்து பாயிண்ட் சார்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்ப்போம். எனி சார்ஜ் தட் கவர்ஸ் ஸ்பேஸ் ஹேவிங் டைமென்ஷன்ஸ் மச் லெஸ் தென் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் அட் விச் த எஃபெக்ட் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃபவுண்டு. ரைட், இப்போது இதை புரிஞ்சுக்கணும்னா மேக்னெட்டிக் பிரின்சிபலுக்கு போவோம். ஒரு மேக்னெட் இருக்குது, ரைட்டாக, ஒரு மேக்னெட் இருக்குது. அந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ தான் ஒரு பின்னையோ ஒரு ஆணியவோ ஒரு காயினவோ நம்ம கொண்டு போனோம், மெட்டல்
கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும். ரைட்டா? அது ஒரு குறிப்பிட்ட ரீஜியனுக்குள்ளே அந்த காயினோ அந்த பின்னோ இருந்தால் தான் அட்ராக்ட் பண்ணும். ரொம்ப தள்ளி வச்சோன்னா அந்த மேக்னெட் வந்து அதை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்னெட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த மேக்னெட் வந்து ஒரு சென்டிமீட்டர் அதோட சுற்றளவில் இருக்கிற மெட்டீரியலை வந்து அதை அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கிடுவோம். ரைட்டா? 1 சென்டிமீட்டர் அதோட சுற்றளவில் எல்லா டைரெக்ஷன்லேயும் 1 சென்டிமீட்டர். இப்போ நான் ஒரு காயின் இல்லை ஒரு பின்னை வந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி 15 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு மீட்டர் தள்ளி வைக்கிறேன்னா அந்த மேக்னெட் வந்து அந்த மெட்டீரியலை அட்ராக்ட் பண்ணாது. சரியா? இப்போ இந்த டெஃபினேஷனை திரும்ப பார்ப்போம். இதே தான் எலக்ட்ரிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். எனி சார்ஜ் தட் கவர்ஸ் ஸ்பேஸ் having dimensions much less than the distance from a point at which the effect of charge is found. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த மேக்னெட் பிரின்சிபலுக்கே திரும்ப வரும். அந்த மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு ரீஜன் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் 1 சென்டிமீட்டர். ஸோ ஆனால் நம்ம வச்சுருக்க பின் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபீல்டை வந்து அந்த பின் வந்து ரியலைஸ் பண்ணாது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கணும். எப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற எது கூட அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு ரீஜனை விட அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜுக்கு பேர் வந்து பாயிண்ட் சார்ஜ். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக மேக்னெட்டு சொன்னேன். அதேமாரி நம்ம எலக்ட்ரிக் சார்ஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் எ சார்ஜ் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 1 சென்டிமீட்டர். To calculate the effect of this charged sphere at a point distance 10 meters from the sphere may be taken as a point charge. Right? So இந்த lines of force அடுத்து நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி நம்ம இமேஜின் பண்ணுவோம் அப்படின்னா லைன்ஸ் மூலமாக தான் நம்ம இமேஜின் பண்ணுவோம். மேக்னெட் வரையும்போது நம்ம ஸ்கூலில் போட்டிருப்போம் நார்த் போல் சவுத் போல் போட்டு நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ நார்த் போல்லேருந்து ஃபீல்டு லைன்ஸ் கிளம்பி போய் சவுத் போலில் கன்வெர்ஜ் ஆகும். ரைட்டா? ஸோ நார்த் போல் சவுத் போல். அதுவே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதை அந்த ஃபீல்டு லைன்ஸ் மூலமாக தான் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம். அதேமாரி தான் இங்கே எலக்ட்ரிக் சார்ஜ், அதேமாரி தான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு. அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ், இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அதை தான் இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மே பி ரெப்ரசன்டட் பை ட்ராயிங் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இமேஜின் பண்ணுறதுக்காக லைன்ஸ் வரைகிறோம். அந்த லைன்ஸ் தான் ஃபீல்டு லைன்ஸ். அடுத்த லைனே அது கொடுத்துருப்பாங்க. A line of force is an imaginary line drawn in such a way that the tangent to it at any point gives the direction of the field at that point. ரைட்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 கண்டக்டர் இருக்குது. PQ 2 பாயிண்டில் இருக்குது. ஸோ Pலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Qக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்குருவோம். ஏன் Pலேருந்து போகுதுன்னா கீழே பேட்ரி வந்து ப்ளஸ் வந்து Pயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், Q வந்து மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, பாயிண்ட் சார்ஜ் Q இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து F = QE. ரைட்டா? அதெல்லாம் பேசிக்ஸ். அதில் என்ன சொல்லுது? நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா நார்மல் டு த ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு தி மேக்னெட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு E. The lines of force are close together in a place where the electric field is large. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிரும், கம்மியாயிரும். ஸோ நிறைய லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி இமேஜின் பண்ணுவோம்னா ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக போடணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிற ரீஜனுக்கு அந்த ஃபீல்டு லைன்ஸ்க்குள்ள கேப்பும் கம்மியாக இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும். ரைட்? இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். இதில் இந்த ஃப்ளக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் வருது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸுனாலே பேசிக்காக டென்சிட்டின்னு அர்த்தம். ஃப்ளக்ஸுனாலே டென்சிட்டி அப்படின்னு அர்த்தம். டென்சிட்டினா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு அப்படின்னு அர்த்தம். டென்சிட்டினாலே நம்பர் ஆஃப் ஈவெண்ட் ஆர் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் மூலமாக ரியலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து அதைத்தான் நம்ம எப்படி சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு டெஃபினிஷன் இருக்குது, பார்க்குறோம். த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் in an electric field are known as electric flux by. So flux is equal to flow
It is a property of any vector field, right? The flux through a surface is measured by the number of lines of force. நான் சொன்னேன்ல ஃப்ளக்ஸ்னா டென்சிட்டினா நம்பர் ஆஃப் event or number of factors. இப்போ அதை திரும்ப ரீட் பண்ணுறேன். The flux through a surface is measured by the number of lines of force, right, cut through the surface. ஸோ இதுதான் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அங்கே மேக்னெட்டில் இதே மாதிரி இருக்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் காந்த பாயம்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் மின் பாயம்னு சொல்லுவோம். ஸோ இது ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். நமக்கு ஏற்கனவே கூலம்ஸில் அப்படி என்னது F is proportional to Q1 R ஸ்கொயர், ரைட்டா? ரெண்டு சார்ஜோட மேக்னிடியூடு மல்டிப்ளை பண்ணணும் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ Q1 Q2 by R ஸ்கொயர். அந்த ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காக கான்ஸ்டன்ட் போடுறோம் K. ஸோ F is equal to K into Q1 Q2 by R ஸ்கொயர். K வந்து 1/4 pi epsilon naught. ஸோ F is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயர், ரைட்? பாயிண்ட் சார்ஜ்னு என்னென்னு பார்த்தோம், அந்த இடத்துல ஒரே ஒரு சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு ரீஜியன் அது வந்து நம்ம ரொம்ப இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் ஒரு பார்ட்டிக்கிளை வச்சு அது மேலே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்குறது. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் சார்ஜோட சார்ஜ் வந்து Q, ரைட்டா? ஸோ Q இன்ட்டு 1/R ஸ்கொயர். இந்த 1 ஏன்னா பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்கும், ரைட்டா? ஒரே ஒரு சார்ஜ். அதனால் Q1 is equal to Q, Q2 is equal to 1. நமக்கு கூலம்ஸில் அப்படி F is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயர். இங்கே வந்து Q1ங்கிறது Q, Q2ங்கிறது 1. ஸோ Q1 இடத்துல Q போடுவோம், Q2 இடத்துல 1 போடுவோம். ஸோ F is equal to 1/4 pi epsilon naught Q by R ஸ்கொயர். அதுதான் இங்கே கீழே வந்து இந்த டயக்ராமில் போட்டிருக்கு, ரைட்? அதுலேருந்து the force gives the electric field E at that point. ஸோ அதை தான் இங்கே திரும்ப சொல்லியிருக்கு. K is equal to 1/4 pi epsilon naught 9 into 10⁻⁹. ஸோ இதே மாதிரி நிறையா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுது, நிறையா சார்ஜ் இருக்குது, குரூப் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு. முதல் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, ரெண்டாவது சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு E2, மூணாவது பாயிண்ட் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு E3. ஸோ டோட்டலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம்னா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுதான் E is equal to E1 + E2 + E3, ரைட்? அடுத்து வந்து எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனைன்னு படிச்சிருப்போம். டைபோல் இருமுனை, மின் இருமுனை, ரைட்டா? ஸோ மின்னு வந்துட்டாலே சார்ஜ், ஒரு ப்ளஸ் சார்ஜ் இன்னொரு மைனஸ் சார்ஜ். இருமுனை எப்போ வரும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதான் டைபோலுக்குரிய டெஃபினிஷன். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ ப்ளஸ் Q மைனஸ் Q ரெண்டோட மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கணும், செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர், இல்லை நம்ம டின்னு போட்டுக்கலாம். ஸோ அதுதான் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ அதை இந்த பிக்டோரியலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. A system of two equal and opposite charges separated by a very small distance is known as the electric dipole. If the charges are plus Q and minus Q separated by a short distance R, the electric dipole moment is given by P is equal to QR. ஸோ மொமெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு ஃபார்முலா வந்து மொமெண்ட், அது கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு சார்ஜை எடுத்துக்கிறணும், அதாவது ஒரு ஃபோர்ஸை எடுத்துக்கிறணும் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ரைட்டா? ஸோ டைபோல் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? பேசிக்காக அந்த மொமெண்ட் இதே தான் மேக்னெட்டிக்லேயும் வரும். ஸோ இந்த மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறணும், ஒரு ஃபோர்ஸ் ஒன்றை எடுத்துக்கிட்டு இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ ஒன்று எடுத்துக்கிறது Q ப்ளஸ் Q எடுத்துக்கிறோம் இன்ட்டு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R, ரைட்டா? அதுதான் போட்டிருக்கு P is equal to QR. ஸோ அந்த டைபோல் மொமெண்ட்டுங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, ஏன்னா டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம எடுக்கிற சார்ஜ் வந்து ஒன்று ப்ளஸ் Q, இன்னொன்று வந்து மைனஸ் Q. ஸோ அதனால் அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ when an atom is kept in an external electric field, the field displaces the array of positive and negative charges slightly. Now the atom is said to be polarized. Polarizedன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா, அது ஒரு டைரக்ஷன் நோக்கி நம்ம அதை மாற்றிடுறோம்னு அர்த்தம். ஸோ போலரைஸ்டு அப்படின்னு பண்ணிடுறோம். போலரைஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு டைரக்ஷன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி
அதை மாற்றிடுறோம். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆட்டமில் வந்து சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, வெளியில் வந்து எலக்ட்ரான் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ளே வந்து புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. புரோட்டான், ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ்டு கோர். ஸோ பாசிட்டிவ். எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ், எலக்ட்ரான் க்ளவுடுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ப்ளஸ் ஒரு பக்கமாகவும் நெகட்டிவ் ஒரு பக்கமாகவும் செப்பரேட் ஆகிடும். புக்கில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டிருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டு ரெண்டுக்கு இடையில வந்து டிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம டைபோல்னு சொல்கிறோம். ரைட், அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். லெட் ஏபி ரெப்ரசன்ட் ஏ சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா டிஎஸ். ஸோ இந்த சாலிட் ஆங்கிள் கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணிக்கிறோம். சாலிட் ஆங்கிள் வரும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் காஸ்லா. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பாயிண்ட் சார்ஜ்னா என்ன, லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் பார்த்துருக்கோம். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூட்டியை, பாயிண்ட் சார்ஜ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் டைபோல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாலிட் ஆங்கிள், அப்புறம் ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ சர்ஃபேஸ், காஸ்லா இதெல்லாம் நெக்ஸ்ட்